ஸ்பெயின் ஒரு கேம் பார்க்க போகிறோம். நம்ம கூட என் தங்கச்சி வந்திருக்க எங்கே ஆளக்கணும் அதுக்குள்ளே ஓட போயிட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டா பார்த்தீங்களா. அங்கே என் தங்கச்சி இருக்கிறா. கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்க விட்றால டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடுறாவ. 177 எடுத்துட்டேன். அப்படியா? ஐயோ அவள் சூப்பரான பட்டு எடுத்துகிட்டு போயிட்டா. நம்மளுக்கு எந்த பட்டும் இல்லை. ஏ ஜலீலா நம்ம போகலாம். ஓ இல்லை நான் அதையா கீழே விழுந்துட்டேன். இதான் ஒரு சீன் போட போறேன்னு சொல்லுவாங்க போலயே. எடுத்து போய் நான் அப்டேட் பண்ண போறேன். அப்டேட் தான். எனக்கும் சூப்பரான பெட்டு கிடச்சிருச்சு. இதை எடுத்துட்டு போய் வச்சுட வேண்டியதான் பறந்து எடுத்துட்டேன். காசு பட்டு பிரைன் வாட்ச் எடுத்துருக்கேன். 140. நீ 140ஆ? நான் 177 எடுத்துட்டேன். ஐயோ என்ன ஒரு அதிகமாக எடுத்துறாளே. இது இங்க இருக்கு பாருங்க. இங்கே காசு கலெக்ட் பண்ணிக்கலாம் போலயே. நான் பேச இதுல இருக்கு ஷாப்ல நிறைய காசு இருக்கு. 6.1 நாட் எனஃப் மணி. அப்படியே கொடுக்கலாம் போல. புரியுது. பேஸ் அப்டேட்னா 250K கேட்குறேன். அப்படி அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ ஸ்பீடு வந்து 12. அப்படியா? நான் 27 ஸ்பீடு. ஸ்டாமினா நிறைய போடணும். வந்து 470. இங்க பாருங்க 720 ரூபா. சூப்பராக பெட்டு எடுத்துட்டு போறேன். நானும் சூப்பரான 473. நீயாச்சும் 473 தானே. நான் 720. GPU மேக்கர் ப்ளஸ் யூ ஸ்டாமினா போடணும். பயங்கரமாக கொடுக்குறாங்க. என்கிட்ட 11K இருக்கு. 11K. நீ ஸ்டாமினா போட்டு என்ன போட்ட? இதான் போட்டுருக்கேன். எது இது கீழே இருக்க இதா? ஆமாம் இதான் போட்டுருக்கேன். எது பொண்ணும் தெரியுமா? இங்கே பாரு ஸ்டாமினா இருக்கா. ஸ்டாமினா போட்டோன்னு வச்சுக்கேன் கீழே இருக்குல்ல இந்த ஸ்டாமினா இது நிறைய ஆகும். அப்படிலாம் நம்ம நிறைய பார்க்க முடியும். இது ஸ்பீடு. நான் ஸ்பீடில் விட ஐ திங்க் ஸ்டாமினா தான் என்னை பொறுத்த வரைக்கும் போடணும்னு நினைக்கிறேன். ஸ்டாமினா தான் நல்லா டீம் பண்ண முடியும். நான் ஸ்பீடு டக்குன்னு வந்துடுவேன். ஸ்பீடு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். இங்கே சூப்பரான பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போவோமே. அங்கே இருந்துற வரை இங்கே சூப்பரான பட்டிருக்கு. 2K இருக்கு. எடுத்துப்போம். போக முடியாது. என் தங்கச்சி அதையே தாண்டி போகலான்னு பார்க்குறேன். ஆனால் போக முடியாது. என்னாலேயே போக முடியாது. இருக்கு ஆனால் அந்த ட்ரிக்கு வேலை செய்யுமான்னு தெரியல. ஆமாம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துடுறேன். ஜெல்ல கொஞ்சம் கம்முனு. இந்த கம்முன்னா அவன் சொல்லணும். நம்ம ஆளுக்கு பாப்பி பிளேடிங் சாப்பிட்ட 3 போட்டிருப்போம். ஆமாங்க பாப்பி பிளேடிங் சாப்பிட்ட 3 போட்டிருப்போம். ஆனால் ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டேன். பாத்தி தான் போட்டிருப்பேன். நான் ஃபஸ்ட்டு இந்த திருப்பியும் பாப்பி பிளேடிங் சாப்பிட்ட 3 போட போகிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அப்லோட் பண்ணல. கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பாப்பி பிளேடிங் சாப்பிட்ட 3 ஓகேங்களா. சாப்பிட்ட 3 ஏன்னா ஸ்டீலே ஃப்ரெண்டாச்சும் சொல்லியிருப்பேன். திருப்பியும் ஃபஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருப்பேன்னா அதே மாதிரி தான் நான் திருப்பியும் ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் 3யும் ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஏன் சாப்டர் 2 ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்க முடியலன்னா ஒரு பிரச்சனை. சாப்டர் 2 திருப்பி ஏற்றவே முடியல. அதனால எனக்கு ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்க முடியல. ஆனால் ஃபஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பேன். ஓகே சாப்டர் 3 கூடிய சீக்கிரம் வரும். போட்டிருப்பேன். செம்மையாக இருக்கும். ஜாலியாக இருந்திருக்கும். இப்போ வரும். வந்தோன்னு பாருங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனே வரும். நான் ரேர் பண்ணிட்டேன். 43K அப்போது லாஸ்ட்டாக 2 செகண்ட்ஸ் எடுத்துகிறேன். 80 நான் 44. இன்னும் என் தங்கச்சி வேஸ்ட்ரியாக இருக்கான். அப்படியே நான் ஸ்டாமினா தான் அவ்வளோ போடுவேன். நான் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்க போகிறேன். ஸ்டாமினா தான் நிறைய போட போகிறேன். ஸ்டாமினா தர எல்லாம் பண்ண முடியும். 46K பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம். இதை எடுத்து போடலாம். ஆனால் என்ன தெரியுமா 4. இதை அப்கிரேட் பண்ணதுக்கு 400 பில்லியன் கேட்குறேன்னு. இந்த 44K கண்டிப்பாக அப்கிரேட் பண்ண முடியாது. டக்குன்னு 2K நம்ம டக்குன்னு சேர ஆரம்பிச்சிடும். 1 மில்லியன் நான் சேர்த்துட்டேன் ஜெலிலா. நான் 1 மில்லியன் ஸ்டாமினா நிறைய போட்டுருவேன். மீதி காசு இருந்தா வேணா
அண்ணா அதை சூப்பரான பெட்டு எடுத்துட்டு வந்துட்டா போ. நான் 4K எடுத்துட்டு வந்துருக்கேன். ஆனால் கேரி இருக்கு அந்த கேமில், கேரியும் போடணும். அப்புறம் நான் நிறைய பெட்டு எடுத்துகிட்டு போகணுமே. இப்போ பாருங்க நான் ரொம்ப தூரம் போக போகிறேன்னு சொல்லிடலாம். என்ன சாப்பிடு பறந்து இந்த இங்கே லாஸ்ட்டாக வந்துருந்தேன். இதையே தாண்டி போவோம் முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை போகிறேன். வந்துட்டேன் நான். எப்பிக் வந்துட்டேன் 2K அங்கேயே. ஏன் இங்க கொண்டு போங்க? ரெக்க வாங்கினியா? ஐயோ ரெக்கா இருக்கா சொல்லவே இல்லை. இங்க ஒரு பிங்க் கலர்ல ஒரு ஷாப் இருக்கு. அடி வா ஏங்க தங்கச்சி ரெக்க இருக்குன்னு சொல்லவே இல்லைண்ணே. எனக்கு தெரியாதுடா. இப்படாடா நான் வரும்போதே பார்த்தேன். என்னடா இது ஒரு பிங்க் கலர்ல. ஓ ஐயோ பாருங்க 500K. இதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டேன்னா நான் தான் ராஜா. சூப்பரான பெட்டு எடுத்துட்டு போயிரு. ரேசல் கொடுவா. நீனே பெட்டு எடுத்து அப்கிரேட் பண்ண தெரியலண்ணே. தங்கச்சிக்கு ஸ்டாமினானா என்னது அதெல்லாம் அப்கிரேட் பண்ண தெரியாம இருக்கா. இத காசே பஸ்ட். காசா 40யா? இப்படி எடுத்துறா இன்னும் கொஞ்சம் 40 இருக்கா? ரீபத்துக்கு 40 என்ன 40 தாண்டிட்டேன் போயோ. எஸ் சூப்பரான பெட். இங்கே பாரு நீ அப்படிதான். இங்கே பாரு நீ நடந்துட்டா இருக்கவே தேவையில்ல. இங்கே இருக்கா இதை தொட்டனா ஈஸியாகவே எடுத்துடலாம். ஆமாம் 2 செகண்டுக்கே எனக்கு 1 மில்லியன். இது சூப்பரா கட்டி வச்சிருக்கான். சரி அப்போ நான் ரீபத் பண்ணிடலாம். இருங்க உனக்கு ஒரு லைட் ரீபத். நான் ரீபத் பண்ணிட்டேன். கலெக்டே போனியாடா? ஓய் எங்க எதுவும் பக்னா? ஐயோ பக் ஆயிடுச்சா? எனக்கு செத்துக்கேன். ஸ்பீடு எனக்கு இன்னும் 62 இருக்கு. ஆனால் நான் எப்பா காசு கொட்டி ஆமாம் 20 மாறிடுச்சு. எப்போ அப்கிரேடு நேர பறந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பாரு ஸ்டாமினாவும் போடுற. கொஞ்சம் அது போடாத, கொஞ்சம் ஸ்பீடையும் போட்டுக்கோ. ஸ்பீடு ஆமாம் ஸ்பீடையும் நிறைய ஸ்டாமினா போடு. இங்கே பாரு நிறைய ஸ்டாமினா போடு. அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போடணும். நான் நிறைய காசு வச்சு நிறைய ஸ்டாமினா எனக்கு மொத்தமாக ஸ்டாமினா கொடுத்துறேன். மீதி எல்லாம் ஸ்பீடு வேணும். ஸ்பீட் அதுக்குள்ள அறிவடா இல்லை. நான் கொஞ்சம் நல்லா பெட்டு எடுத்துட்டு ரீபத் பண்ணுவோம். இன்னும் இந்த கேம் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் தெரியுது. அவ்வளோ கஷ்டமாக தான் தெரியலையே. ஏங்க எனக்கு இன்னும் இந்த கேம் கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியுது. இங்கே இருக்கியா? நான் இதே தாண்டி போகிறேன். வரட்டாண்டா போகிறேன். ஐயோ ரெக்கை வாங்க மறந்துக்கிட்ட போயிருக்கேன். அவன் ரெக்கை வச்சுக்கிட்டு இருக்கா. வாங்கலாம் நல்ல பெட்டை எடுத்துட்டு போய் வாங்கலாம். 1 மில்லியன் 1 மில்லியன் போடு. வேற சூப்பரான பெட்டுக்கா செல்லிலா. இந்த இடத்துக்கு வா. இந்த இடத்துல 1 மில்லியன் பெட்டு கிடைச்சிருக்கு. 11 ரீபத் ஐ அம் 1 மில்லியன் பெட்டா கிடைச்சிருக்கு. நீங்க வா ஓகேவா? வந்து பெட்டு 1 மில்லியன் பெட்டு கிடைச்சிருக்கு. நானே ரீபத் பண்ணிட்டேன். நான் 11ல உட்கார்ந்திருக்கேன். ஒருத்தி ரீபத் பண்ணிட்டா. ஓகே நம்ம போவோம். இந்த 1 மில்லியன் பெட்டை மட்டும் எடுத்துட்டேன்னா நான் தான் ராஜா. போடு 1 மில்லியன். இந்த கேம்ல 1 மில்லியன் அடி எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். காசு நிறைய இருக்கு. ஸ்டாமினா போடு 721K. வேணா கேரி வேணா போட்டுமா? கேரி போட்டேனா? போட்டேனான்னு தெரியல. ரக்க வாங்கணுமே. 300Kவா 500Kவா? சூப்பரா ஸ்டாமினா போட்ட. இத 100 மில்லியன் சேர்த்து 100 இது 100 மில்லியன் ரக்க வாங்க தெரியல. கம்மியா தான் காசு கேட்குறானே. ஆமா ரக்க வாங்கு. ஏய் ஒருத்த எனக்கு இது கொடுக்குறான். தேவல இந்தா எனக்கு தேவல. வச்சுக்கோ. இந்த பெட்ரா எனக்கு தேவலடா. நான் நீனே வச்சுக்கோ போ. எனக்கு அதை பெட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாரு நீ இப்போ இதுதான் வச்சிருக்க. இது வாங்கலாம். நான் எது வாங்க போறேன்னு தெரியுமா? நான் இது வாங்க போறேன். எஸ் நான் சூப்பரான ரெக்கை வாங்கியாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ வேகமா இங்கேருந்தே நான் ஈஸியாக அவ்வளோ தூரம் பறந்து போவேனே. அதுதான் நான் பவர்னு சொல்லணும். பவர்னா என்னன்னு நினச்சிங்க? எப்பிக்கிற இருக்கானா? எப்பிக்கிறா தாண்டி போனோம். லெஜெண்ட்ரி நினைக்கிறேன். எப்பிக்கு அப்புறம் லெஜெண்ட்ரி.
லெஜெண்டரி போ தம்பி, லெஜெண்டரி. இதான் லெஜெண்டரியா? போன வாட்டி இங்கே எடுத்தேன்ல. இப்போ லெஜெண்டரியை தாண்டி போகுமா? மித்திக்கலா? நெக்ஸ்ட் மித்திக்கல். மித்திக்கல் போகிறேன் அண்ணா, வர வழி விடு. மித்திக்கல் வந்துட்டேண்ணா. நான் நிக்கிறேன். மித்திக்கல 26 மில்லியனா? இது எடுத்துப்போமா? நீ கொஞ்சம் போறேன், நான் இங்க நிக்கிறேன். நான் எனக்கு அந்த இடத்துல ஆகுது. ஈவெண்ட் நடக்குதுண்ணா. லாவா ஈவெண்டா? லாவா அதனால நான் ஐயோ லாவாவா இதோ ஓடுறா கைப்புள்ள. போயிருவனா? வந்துட்டேன். இங்க பாரு 6 7. இங்க எப்படி டின் 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 டும். அதோட இங்க பாரு 6 7 இருக்கு. 6 7. அட சீக்கிரட்டுக்கு போய்டா நீ. நான் சீக்கிரட்டா போயிட்டேன். இந்த லேசர் லைட் கிட்டதாடா அடி வாங்கி. சீக்கிரட் வந்துட்டேன். இப்போ எப்படி நான் வீட்டுக்கு போறேன்னு தெரியலையே. தெரியலா ஃபர்ஸ்ட்ல இருக்கான். தெரியல நான் எப்படி வீட்டுக்கு போறேன்னு தெரியல. வீட்டுக்கு போனாரேனே. வீட்டுக்கு போனோம் ஃபர்ஸ்ட். 48 மினிட்னா இது சீக்கிரட்டை விட அவன் என்ன பொறுத்த வரைக்கும் மித்திகல்லாம் அதிகமா இருக்கு. தலை பண்ணிருக்கீங்களா டேய்? சீக்கிரட்டை விட மித்திகல்லாம் அதிகமா இருக்கு ப்ரோ. லெவல் அதிகமா இருக்கும், அதனால மித்திகல் அதிகமா இருக்கலாம். சீக்கிரட்டா லெவல் அதிகமா பில்லியன் இருக்கு. பில்லியனா? வச்சுக்கோ. பில்லியனா? எப்படி பில்லியன் செத்த? மில்லியனா? எப்படா மில்லியனே வர? நாங்கள் 100 மில்லியனே செத்தாச்சு. ரக்க வாங்க கொஞ்சம். அப்படி அப்கிரேடாக பண்ணு. ரக்கையை வாங்கி எல்லாம் பண்ணிக்கோ. எடுத்துட்டு போயிட்டேன்னா போடு. எடுத்துட்டேன். அவரே மறந்துட்டேனே. ஆமாம், மனமலை போனே மறந்த மாதிரி மறந்துட்டா. மறந்துட்டியா? வேணா சும்மா பேச கொஞ்சம் அப்கிரேட். என்னடா ஒரு வாட்டி கொடுத்தேன் மேக்ஸ் அப்கிரேடா? என்னடா இது? ஒரு வாட்டி கொடுத்தாலே மேக்ஸ் அப்கிரேடா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அத காஸ்ட் 2 பில்லியன் வந்திருக்கு. எதை கொடுத்த? காசை பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் வருமா? புரியுது. ஒன்றும் இல்லை. ஏங்க இருண்ணே, நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ மேக்ஸ் ஆகுது. அவன் அப்படி பார்க்க மாட்டேறான்னு. ஓகே நல்ல விங்ஸ் வாங்கணும். 1 பில்லியனுக்கு ஒரு விங்ஸ் இருக்கு, வாங்கிக்கிறேன். மீதியெல்லாம் 100 பில்லியன் நம்மகிட்ட அவ்வளோ இல்லை. எப்போதைக்கு இதை வாங்கி வச்சுக்கிறேன். ஸ்டாமினா நான் எப்போ தான் காசு எவ்வளோ இருக்குது தெரியுமா? மொத்தமாக என்ன மொத்த காசு போச்சு. ஓகே ஏங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ ரீபத் இருக்கா? சாமி ரீபத் பண்ணிடலாம். என்னன்றீங்க? ரீபத் வீட்டுக்கு போயிட்டு ரீபத்ரா ரீபத் பண்ணிட்டேன். ரீஸ்பான் ரீசெட் கொடுத்துட்றேன். ஏன்னா எப்போ நான் ரீபத் பண்ணுறோம் அப்பப்போ எனக்கு பக் வந்துடும். எப்பப்பா 20 ஆயிடுச்சா? எப்போ இருங்க இப்போ காசு எடுத்துட்டேன்னா கொஞ்சம் பிரெயின் டச்சு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஓகே எப்போ நேரம் ஸ்டாமினா அழுத்தி பிடிச்சி அப்கிரேட் 33 என்ன விளையாடுறியா? நீ ஸ்டாமினா 54 ஸ்டாமினாவா ஸ்பீடா சொல்கிறேன். 117 பதக்ஸ். இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக பறக்கிறேன். ஸ்பீடு வேணும், ஸ்பீடு கட்டி போடானே. ஏங்க இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்குடா. இந்த கேம் ரொம்ப எப்போ மில்லியனர் பார்க்குறியா? நான் பில்லியனியர். ஓ ஹாய் ஜல்லா. நான் இன்னும் கொஞ்சம் என்ன இங்கே இருக்க? இன்னும் கொஞ்சம் தூரம் வா. இல்லை மித்திக்கல். மித்திக்கல்லாம் வேணாம். சீக்கிரட்டே தாண்டி போவோம். நம்ம போன வாட்டி சீக்கிரட்டாக போயாச்சு. இந்த வாட்டி சீக்கிரட்டே தாண்டி. எஸ் இது ரொம்ப கஷ்டம் வரும் போலையா? ஏங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா? இருங்க இப்போ நான் சீக்கிரட்டே தாண்டி என்ன இடம்டா இது? செலஸ்ட்ரால் வந்துட்டேன். செலஸ்ட்ரால வாயிலே வரல.
என்னடா இங்கெல்லாம் கம்மியா இருக்கு, அங்கேயாச்சும் சூப்பரான கொடுத்தீங்க. இன்னும் 1 மில்லியன் 13 மில்லியன் கொடுத்துட்டு இருக்கானே. 40 லெவல் பேசாம இங்கே கொண்டாந்து வெயிட் பண்ணு. 13 18 வேற எதுவும் இல்லை. நம்மள 2 தானே எடுக்க முடியும். யார் பேசு வா பேசாடா, எனக்கு ஒரு பெட்டு கூட. எல்லாம் என்னோட சூப்பரான பெட்டு. இந்த கேம் ஆனால் 15 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 15 நிமிஷத்துலேயே இவ்வளோ சூப்பரான பெட்டரை எடுத்துட்டு வந்துட்டேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கேமை ஈஸியாக பண்ணி வச்சோம். ஐயோ இது நான் இவ்வளோ வேகமாக சுற்றுறியா? ஐயோ இருந்தாலும் லேசர் லெட்டரை பத்துருவோம் போல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. லாவா இது வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் லாவா மியூடோ சண்டை கூட நிறைய கிடைக்கும், கொஞ்சம் பார்த்துட்டு எடுக்கணும். இதே ஆட்டோ கலாய்ட்றேன் நான் சொல்லவே இல்லை. நேராக பறந்து என் ரெக்கையே லாவா மர்றேன்னு இருக்கு, என் ரெக்கையே லாவா மர்றா இருக்கு. அப்படி இப்படி பறந்து இங்கே ஏதாவது சும்மா ஏதாவது பெட்டி இல்லை இதையே எடுத்துகிட்டு போக முடிக்கிட்டு ஒவ்வொரு பறந்து எடுத்துட்டேன். ஆனால் இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. ஏன்னா மித்துக்கள்லேயே 48 மில்லியன் கிடைக்குது. ஏன்னா என்னடா காசு அப்கிரேட் பண்ணிச்சு, காசு எடுப்போம். அப்கிரேட் ஆல் பண்ணிட்டேன். அப்கிரேட் ஆல் வாங்கிக்கோங்க. இப்போ 1 பில்லியன் தான். எப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாமினா இந்த வச்சுக்கோ. நீனும் இந்த வச்சுக்கோ. மொத்த காசு நிறைய செலவு பண்ணிட்டேன். எப்போ இந்த கேமே முடிக்கணும்னு பார்க்குறேன். இருங்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இதால 42 லெவல். இண்டெக்ஸை காமன் தான் போடவே இல்லை, இப்படி பிடிச்சிருங்க. இன்னும் இண்டெக்ஸ் இப்படி இருக்கு. மித்திக்கல்ல அந்த மாதிரி எதுவுமே காட்ட மாட்டீங்களா? டேய் அட நார்மல் கோல்டு டைமண்ட் லாவா இருக்கு. சூப்பரான இது போல. ஓகே நம்ம போவோம். இதை ரேர் எப்பிக்கராக காட்ட மாட்டாங்க, நம்ம பெயராக பார்க்கணும் போல. நம்ம இப்போ வரைக்கும் செலஸ்ட்ராலுக்கே போயிருக்கோம். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு வர தெரில, பறந்து போய் பார்ப்போம். மித்திக்கல் ஏரியாவில் இருக்க எங்கேயோ பறந்துட பாருங்க. இங்கே ஸ்டாமினால் இங்கே ரேண்ட் போடுவோம். என்னால் வெறும் 87 இதை வச்சு சீக்கிரத்துக்கு வர முடியுது என்னால். அப்படி பார்த்துக்கோங்க. என் பக்கத்தில் ஒரு தங்கச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவ்வளோ ஈஸியான கேமுக்கே அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஜலீலா இப்போ நேராக இங்கே ஒரு லேண்டு காசாட்டாங்க எல்லாரும். இல்லை செலஸ்ட்ராலே தாண்டி போகலாமா? நம்ம ப்ரோ பிளேயர்னு காட்டலாம். இல்லை ஐயோ பில்லியன் ஒரு செகண்ட்ல பில்லியனோ கேட்பானு ட்ரில்லியனோ கேட்பானு. நான் இப்போ ட்ரில்லியன் தொடணும். எஸ் வந்துட்டேன். காஸ்மிக் வந்துருக்கான். 60 மில்லியனா? வாடா என் தங்க விட்டி. ஏன்னா 1 செகண்ட் நான் அது இல்லை இதெல்லாம் பார்க்க மாதிரி மைக்கச்சு ட்ராப் தேவையில்லை. 500 மில்லியனு 500 மில்லியனு 500 இது போகிறோம். இதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடுறா ப்ளீஸ் தான். இதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடுறா. இப்போ இன்னொரு இதாகவே இருக்கும். வீட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டானா அவ்வளோதான். தங்கச்சி கேட்டால் யாராவது லைக் பண்ணுவீங்களான்னு பார்ப்போமா? ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணு. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆன் வச்சுக்கோ. நிறைய இது பேசுவாங்க. கொஞ்சம் சத்தமாக சொல்ல, நான் சொல்கிறேன் காதை கேட்காது போல. வீட்டை மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆன் வச்சுக்கோ. நிறைய மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்றா. இதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா நம்ம ராஜா மாதிரி காசே எடுத்துக்கிட்டு. இதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா நான் தான் ராஜா. எடுத்துட்டு போயிரும். ஸ்டாமினா அப்பப்போ எடுத்துட்டு போனோம். இது ரொம்ப வேகமால வரும். இதை கொஞ்சம் பார்த்துலாம் போகணும். லேண்டை போட்டுலாம் எதுக்கு ஸ்டாமினா காலி வேணும் டைமர். இப்போ பயப்பட தேவையில்லை. இப்போ நான் நேராக போகிறேன். எங்கேயோ லிக்காம கொஞ்சம் கம்முண்டா இரேன். நான் பேச உரையா வந்துட்டேன். யுவர் பிளாட் 32 வந்துடலாம் வந்துட்டேன். ராஜா பகுதுபலி எவ்வளோ காசு பார்த்தீங்களா? 1 பில்லியன் அப்படியே பறந்து 1 பில்லியன் வடக்கு லேண்டை போடலாம். 500 மில்லியன் பாருங்க. என்ன வாங்கியிருக்கேன்? 18 மில்லியனா? இது எங்க நானும் வந்து
இருக்கேன். யாராச்சும் வெட்டு விடுறா. பெட்ரானே என் தங்கச்சி ஒரு பெட்டு விடுப்போம். அண்ணா இந்த பில்லியன் மாதிரி விடுறா. நானும் பில்லியன் வாங்கிட்டேன். இதை வச்சுக்கோ. பாருங்க கிஃப்ட் வச்சுக்கோ. ஏங்க 99 இன்னும் 4 இன்னும் 3 பில்லியன். எஸ் 100 பில்லியன் சேர்த்துறேன். ஐயோ எருவாகுது. லாபம் இவன் முடிஞ்சு போச்சா? இருங்க இவ்வளோ காசு இருக்கு. பிரெயின் டச் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்சுப்போம். ஐயோ மொத்த காசு செலவு பண்ணிட்டேன் அதுக்குன்னு. அடப்பா அப்கிரேட் பண்ணுறேன்னு பேர் மொத்த காசு செலவு பண்ணிட்டேன். இதாச்சுக்கோ. இன்னும் கேரி போடணுண்ணே. நான் கேரி போடாமல் இருக்கேன். கேரி தேவை எனக்கு. ஏன்னா 2 பிரெயின் டச்சா நானும் எத்தனை நாள் எடுத்துட்டு வருது கேரி. இந்த 5 பில்லியனா இதாச்சுக்கோ. திருப்பியும் ஒரு அதுக்கப்புறம் இந்த ஃபீடு வச்சுக்கலாம். ஃபீடு போட்டுக்கிறேன். போட மாட்டேனே. இப்போ நம்மளால 3 எடுக்க முடியும். 3 நாளா எவ்வளோ தரலையே. ஐயா கில்லியா என்ன நான் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்களா? 78 லெவல் வச்சிருக்கேன். ஆமாடி ஆமா. அது ஸ்டாமினா. இதுதான் ஸ்பீடு. ஸ்பீடே கொஞ்சம் அப்கிரேட் பண்ண. எவ்வளோ ஸ்லோவா எவ்வளோ ஸ்லோவாக போகிற பாரு. ஸ்பீடே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஜெலிலா. ரீமத் இருக்கு. ஸ்கிப்டா பண்ண முடியாதா? சீக்ரெட் ஏரியாயை தாண்டி காஸ்மிக்கே தாண்டி இல்லை சீக்ரெட் அப்புறம் செலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் காஸ்மே இல்லை அவுட் ஆயிடுமே. செலஸ்ட்ரால் ஆமாம். GPU mama God bless you. கேம் போட்டா ஃப்ளை மாதிரி. அப்படியா? ஆமா. அதுல நம்ம தோத்து எனக்கு பட்டலாம் பிச்சு போச்சுன்னு சொல்லியிருப்பேன். என்ன கேம் சொல்றா? போட்டிருப்போம் 1 wing for brain டச்சா. அது போட்டிருப்போம். பிரெயின் டாஸ் இல்லடா. நம்ம தான் லெவல் முடிச்சோமே. என்னடா போயிட்டே இருக்கு. என்னடா இது? ஐயோ ஸ்டாமினாலே 67 எங்க அவசரப்பட்டு வந்துட்டோன்னா கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவுட். சோலி முடிஞ்சது. முடிச்சுட்டான். இப்போ நான் பேசாம 67 அவடி பட்டமா கொண்டு போற 67 நோ கொஞ்சம் கஷ்டங்கடா. அவன் கீழே தள்ளி விட்டாச்சு. என்னைய கீழே தள்ளி விட்டான். அதனால இந்த ஸ்டாமினா நீ ஃபுல்லா வச்சுக்கோ. ஸ்பீடு வேணும் கொஞ்சம் போட்டுப்போம். பத்திரமா கூட்டி போற. ஓகே 67 சரி இப்போ போயிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த கையை ஆட்டிக்கிட்டு விடு. எங்க எனக்கு தெரிஞ்சு அதான் லாஸ்ட் நினைக்கிறேன். நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட்டு 9 தூரம் போயிட்டு இருந்துச்சுல. அதான் ஐ திங்க் லாஸ்ட் ஏரியான்னு நினைக்கிறேன். அங்கே மட்டும் போயிட்டோன்னா அவளால கேமை முடிச்ச மாதிரி. அந்த பெட்டி எடுத்துறேன்னா நான் தான் கேமை முடிச்ச மாதிரி. அப்படியே அங்கே போனோம். டே நவுறு அண்ணா வரேன் வழி விடு. அண்ணா வரேன். சரி நீங்களும் லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ சொன்னே வரும். எப்படியோ சொல்லியாச்சு. ஆனால் நான் சொன்ன கேட்க மாட்டேன். நீ சொன்னார கேட்பான்னு நினச்சி ஜெலிலா சொல்ல வச்சுருக்கேன் தங்கச்சியை. அதனால பண்ணுங்க. நான் சொன்னார இல்லை நான் கேட்குறேன். நான் சொன்னாரா கேட்க மாட்டீங்க. என் தங்கச்சி சொன்னாவாச்சும் கேட்பீங்கல்ல. அதனால ஒரு லைக் வச்சுக்கோ. நீ வந்து 67 வச்சுக்கோ. கொஞ்சம் கம்முன்னு இரு. நான் உன்னால அவுட் ஆகிருப்பேன். பா டக்குன்னு மேலே போய் ஃபர்ஸ்ட் ராமினா ஃபுல்லாக்கி பகுன்னு இருக்கேன். ஐயோயோ என்னென்ன சாகசம் பண்ணிக்கிட்டு இருக்க பாருங்க. தங்கச்சி சொன்னால் கேட்பான்னு நினச்சி என் தங்கச்சி சொன்னால் கேட்பீங்கன்னு நினச்சினா தங்கச்சி சொல்ல விட்டா. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. அட்லீஸ்ட் என் தங்கச்சி சொன்னதுனால ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ 105 வச்சுருக்கேன். இதை வச்சு நம்மளால் போக முடியுமா? இந்த லாஸ்ட் ஏரியா அங்கே போயிட்டு பிரெயின் டாச் எடுத்துனேன்னா கேம் முடிச்சுட்டு போயிடுவேன். போடா முடியும்டா. முடியும் இது. ஐயோ 9 தூரம் இருக்கு போலையே. நானும் எவ்வளோ தூரம் போடுறது. ஐயோ அதுக்குள்ளே 24. ஐயோ 9 வேகமாக புரியுது. அல்ல போக முடியுமா? முடியல. லாஸ்ட்டுக்கு போய் அவுட் ஆயிட்டான். இப்போ முடியும். இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்ரா. அப்கிரேட் சூப்பர் ஸ்பீடுடா. ஸ்பீடு போறேன். எவ்வளோ ஸ்பீடு. காசு என்ன போக முடியுமா? 108 கொஞ்சம் ஏற்றிட்டு வந்துட்டேன். போயிரு
போயிடுறா எப்படியா லாஸ்ட் ஏரியாவை முடிச்சிடணும். அது மட்டும் இல்லை பாப்பி பிலிம் சாப்டர் 3 இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ அப்லோட் ஆகணும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்றைக்கே பாப்பி பிலிம் சாப்டர் 3 வந்துடும். அது செம்மையாக இருக்கும். பாருங்கள் என்னென்ன சம்பவம் நடந்திருக்கணும் பாருங்கள். நானும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு இருக்கடா. வாய்ஸ் வர நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் பயம் தங்கச்சி நான் வரமாட்டா. ஆனால் நான் சொல்லிட்டேன் ரோப்ளக்ஸ் கேம்ங்கிற மட்டும் தான் வருவா இந்த தங்கச்சி. அதை தவிர மித்த கேமுக்குலாம் வரமாட்டேன். பெஸ்ட்டுடா ரோப்ளக்ஸ் கேம் மட்டும் என் தங்கச்சிக்கு வருவா, மீதி எந்த கேமுக்கும் வரமாட்டா. அது மட்டும் இல்லை நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டீலிய பிரெயின் ட்ராப்ஸ் மேக் பண்ணுமா மேக்கரான கூட ஸ்டீலிய பிரெயின் ஆச்சு பார்ட் 3க்கு வெயிட்டிங்கில் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வரும் கூடிய சீக்கிரம் வரும். வீடு போட்டாலும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் வரும். ஸ்டீலிய பிரெயின் ஆச்சு பார்ட் நானும் சொல்கிறேன் ஸ்டீலிய பிரெயின் ஆச்சு பார்ட் 3 வரும். பண்ண முடியல. ஏன் கூடிய சீக்கிரம் பிசி வாங்கணும். அப்போதான் ப்ளீஸ் 1000 சப்ஸ்கிரைபர் நான் அடிச்சே ஆகணும். வெறும் பேட்டுறாங்க. கொஞ்சம் கம்முனுறேன் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. 1000 சப்ஸ்கிரைப் அடிக்கிறதுக்கு ஜஸ்ட் வந்துட்டேன். 1 மினிட் இருக்கா? 1 மினிட் நான் வெயிட் பண்ணணுமா? ஐயோ 1 மினிட் வெயிட் பண்ண சொல்கிறேன். வெயிட் பண்ணுவான். இதுதான் லாஸ்ட் ஏரியா. இந்த ஏரியா காட் ஏரியா. இந்த பிரெயின் டாச் மட்டும் எடுக்கணும். வெயிட் பண்ணுவான். சரி நீங்கள் நோட்டிக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் கனால வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனே வரும். வீடியோ வச்சு நான் ஜாலியாக எங்கேயோ நான் லாஸ்ட்டுக்கே வந்துட்டேன். இங்கே பாரு நான் லாஸ்ட்டுக்கே வந்துட்டேன். எனக்காக நீ வேஸ்ட்டாக வச்சுட்டு இருக்க எப்படி வருவ? ஐயோ சூப்பராக கட்டாதியா கொஞ்சம் கம்முன்னு வராது. 28, 27, 26, 25, 24, 23, 22 தலைவன் வருவான். எப்போ தலைவன் வருவான். எப்போ நான் எடுத்துருவேன். எடுத்த அப்புறம் எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு தெரியலையே. எங்க பக்கன்ற நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேனா? இது கம்முன்னு நின்றாங்க. இப்போ வீட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு போகணும்னு வேண்டிக்கோங்க. எல்லாரும் வேண்டிக்கோங்க. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு வேண்டிக்கோங்க. 1 பில்லியன் இது வேற எடுத்துட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். இதுதான் என்னோட லட்சியம். இதான என் லட்சியம். நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். பில்லியன் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலான்னு பயமா இருக்கே. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேனா? என் கணக்கு தூரத்தில் எதுவுமே தெரியல. தெரியுது. போயிரு லாண்ட் ஆயிட்டேண்ணா. ஏய் பக்குன்னு இருக்கடாக்கா. இதை மட்டும் எடுத்துட்டு போயிடணும். எடுத்துட்டு போயே ஆகணும் எப்பயாரு. இல்லைன்னா கமெண்ட் என்னை கல்வி ஊற்றுவான்னு நினைக்கிறேன். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க. அதனால ஊற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸாக வீடியோ பார்த்தானா கண்டிப்பாக கமெண்ட்றேன் கழுவி ஊற்றுவானு ஒரு பிரெயின் டச் எடுக்க தெரியுறானே இல்லாண்டாயிரா. கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணியே போவோம். இதை கொஞ்சம் நான் ஹெல்ப் பார்த்து இரா லேண்டை போட்டேனே. பக்குன்னு ஒரு சீக்ரெட் ஏரியாவே வந்திருக்கேன். என் பேஸ்க்கு போனோம். இது ரொம்ப வேகமால சுத்தம். போயிரு ஃபர்ஸ்ட் லேண்டை போட்டுரு. லேண்டு போடுறாரு கீழே விழுந்துருப்பேன். பக்குன்னு இருக்கு. மித்திக்கலா மிக்ஸு எப்பிக் இல்லை லெஜெண்ட்ரி. லேண்டை போட்டேன். கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. எடுத்துட்டு போயிடுறா. நான் ஒரு ஆஃப்லைன் போகிறேன். ஒன்னால அவுட் ஆகுறேன். எங்க தங்கச்சி ஆஃப்லைன் போறேன் இப்படி போறேனே நீ அவுட் ஆயிருப்பா. இப்போ போயிரு. இப்போ கண்ணை மூடிட்டு போறேன். இப்போ ஃபுல்லா பறந்து போயிரு. எடுத்துட்டேன். ப்ரோ பிளேயர். சாரி நான் பேய் மாதிரி கத்துவேன். ஏன்னா நான் சந்தோஷம் இருக்கேன். ப்ளீஸ் கத்திக்கிறேன். ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா.
சிட்டும் சிட்டும் வேணா இன்னொரு வாட்டி வேணா எடுத்துடலாம் இருந்தாலும் எடுக்கலாமா அப்போ என்ன பண்ணலாம் ஃபுல்லாக பேஸ் அப்கிரேட் பண்ணணும் வண்டி டைம் கட்டி பிடிச்சி இது மாதிரி அப்கிரேடே கிடையாது பேஸு ஃபுல் அப்கிரேட் இருக்குது பேஸும் ஆனால் அப்கிரேட் மேக்ஸ் ஆல் அங்கே ஒரு இப்போ என் காசை பார்த்தீங்கன்னா வேணா 1 ட்ரில்லியன் வேணா சேர்த்துட்டு வீடியோ முடிப்போம் எஸ் 1 ட்ரில்லியன் சேர்த்தாச்சு வேணா 1 ட்ரில்லியனுக்கு ஏதாவது இது இருக்காடா இருக்கு 1 ட்ரில்லியனுக்கு நான் இங்கே எடுத்துறேன் ஆல்ரெடா நான் இப்போ இது புது ரெக்கையை வாங்கியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுக்கு வேணா சும்மா ஸ்பீடு வேணா அப்கிரேட் பண்ணலாம் தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க வேணா ஸ்டாமினா வேணா போடலாம் போடுன்னு அதுக்கு ஒரு காசு இல்லையா சரி வேணா ஸ்பீடு வேணா போடுறேன் உங்களுக்காக இந்த மாதிரி முட்டிக்கிட்டே போனால் ஈஸியாக போயிடுவேன் இங்கே யாரையும் காணோம் எல்லாரும் கேம் விட்டு வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன் சரி ஓகே முடிச்சிக்கலாமா என்னன்றீங்க முடிச்சிக்கலாமா வேணா அப்கிரேட் வேணா பண்ணலாம் எல்லாரையும் இருக்கிற காசுக்கு கம்முன்னு இருக்க முடியாடா எங்கேயோ போனாடா அப்கிரேடு காசு எடு அப்கிரேடு இதான் வேலையா இருக்கு காசு எடு அப்கிரேடு எப்போ இருக்கு என் பிரெயின் வச்சு எல்லாத்தையும் காட்டிடலாம் ஃபஸ்ட்டு 2K அப்படியே ஏறி 900K 1 million 48 million 50 3 million நெக்ஸ்ட் மேலே வச்சுருக்கேன் பிரெயின் டாட்ஸ் அதுக்கப்புறம் 570.6 million அதுக்கப்புறம் 53 million 570.6 million லாஸ்ட்டாக 4 billion ஃபஸ்ட்டு 1 billion ஆச்சு நான் அப்கிரேட் பண்ணாத 4 billion ஆயிடுச்சு ஆனால் இவன்டனே காசு எடுத்து இவனே இப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கேன் இது மாதிரி 6 billion சொல்றது நடந்துருச்சுங்க வேணா இது மேலே வேணா ஒரே வாட்டி மேலே போவோம் மேலே பறந்து டக்குன்னு மேலே போ யாராச்சுக்கோ இது எங்கள் தங்கச்சி இங்கெல்லாம் இருக்கு என்ன போகல வீட்டுக்கு மேலே ஏறி போனேண்ணா அங்கே இருக்க ஜலீலா நான் வீட்டுக்கு போவியா அங்கே இருக்கியா கீழே விட்டியா உழுவு நான் ஏன் உழுவு போறேடா இங்கே லேண்டா பண்ண முடியல ஆனால் ஐ திங்க் நம்ம ஏதோ ஒரு கேம்ல முடிச்சுக்கலான்னு இருக்கேன் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விலைக்கான ஆள் வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ சொன்னே வேணும் இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் வந்திருக்கோம் பாய் 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 பாய்